என்ன சொல்றான்னு சொன்னா பதுக்குரு ரப்பிக்க நப்சிக்க, அதாவது உன்னுடைய இறைவன் இருக்கான் இல்லையா, உன்னுடைய உள்ளத்தில் நீ என்ன செய்ய திக்ரு செய்யு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எப்படி நபிகள் ஸல்லல்லாஹு கூட நினைச்சாங்க, ஒரு கூட்டத்துல சஹாபாக்களை கடந்து போகும்போது அவங்க எல்லாம் சத்தம் போட்டு நினைச்சாங்க அல்லாஹ் அழைக்கிறாங்க. அப்ப சத்தம் போட்டு அல்லாஹ் அழைக்கும்னு சொன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க செவிடனை நீங்க அழைக்கல, அதனால நீங்க என்ன செய்யுங்க மனசுக்குள்ள திக்ரு செய்யுங்கப்பா நிசா நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதாவது செவிடனை நீங்க என்ன செய்யலாம், நீங்க செய்யறதெல்லாம் சத்தம் போடுறதோ உள்ளத்துல நம்ம நினைச்சா என்ன செய்யுது அல்லாஹ் அதை எனக்கு பார்க்க செய்யறான், அல்லாஹ் கேட்கத்தான் செய்யறான், அதனால மனசு கூட நீங்க என்ன செய்யுங்க திக்ர் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுக்கு மாற்றமா நாம என்ன செய்றோம், இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப நம்மளை பொறுத்தவரை நம்ம என்ன செய்றோம், இதைத்தான் திக்ருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. என்ன சொல்லி தர்றாங்க, அதாவது மதீனால இருந்து மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபாக்கள் நினைச்சாங்க, அதாவது மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தோம்னா அப்ப முஹாஜிர்கள் யார், அவங்க எல்லாம் ஏழ்மையா தான் நினைச்சாங்க, எல்லாம் உடுத்த உடையோட இருக்கக்கூடிய அந்த எதுவுமே இல்லாம நினைச்சாங்க. அவங்க வந்தவங்க தான் நம்ம முஹாஜிர்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்களோட ஏழ்மை நிலையமா இருப்பாங்க. அப்ப அன்சாரிகள் நினைச்சாங்கன்னு சொன்னா செல்வ செழிப்போட அவங்க இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அதாவது அவங்க வந்து இந்த தான தர்மம் நினைச்சாங்க அதிகமா செய்யறாங்க, அல்லாஹ்வின் பாதையில தான தர்மங்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்ப இங்க வந்து அதாவது மதீனா மக்கால இருந்து வந்த முஹாஜிர்களுக்கு எப்படி தெரியும் சொன்னா, ஆகா நம்ம செய்யற அமலை விட அவங்க அதிகமா செய்யறாங்களே, அப்ப அல்லாஹ்வின் பாதையில என்ன செய்றாங்க, அவங்க வந்து தான தர்மங்கள் அவங்க செய்யறாங்க. அப்ப நம்மளால ஏன் தான தர்மம் செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யார சொல்லலாம் எங்களுக்கும் அவங்களை போன்ற என்ன செய்யணும், ஒரு தான தர்மம் செய்யறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அப்ப எங்களுக்கு அமல்கள் ஏதாவது இருந்தா சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு நீங்க 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ன செய்யுங்க, நீங்க செய்யுங்க அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. கடைசியில் என்ன செய்யணும், அதாவது இப்ப சொல்லுங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் நினைச்சாங்க அதை போய் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப செய்ய ஆரம்பிச்சோன்னு நினைச்சாங்கன்னு சொன்னா அவங்க பாக்குறாங்க, அந்த அன்சாரி சஹாபாக்கள்லாம் பாக்குறாங்க, இதோ ஒரு புதுமையா ஒரு அமல் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்க அவங்க கேட்கறாங்க, என்னப்பா நீங்க செய்யறீங்கன்னு சொல்லும்போது நாங்க இப்படி நபி ஸல்லல்லாஹு எங்கள்கிட்ட கேட்டோம், நபி ஸல்லல்லாஹு எங்களுக்கு இப்படி சொல்லித்தாங்கன்னு அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சஹாபா அந்த மக்கா முஹாஜிர்கள் நபி ஸல்லல்லாஹு யார சொல்லலாம் நீங்க எங்களை சொல்லி தந்தீங்க, அவங்க என்னன்னு கேட்டாங்க, நாங்க அவங்க சொன்னோம், அப்ப அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, இதெல்லாம் அல்லாஹ்வோட நேமத்தை ஒண்ணும் செய்ய முடியாது, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான் கூடுதலா கொடுக்கணும் சொல்லி அல்லாஹ் விதியாக்கிட்டா, அதனால அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றோமா இல்லையா, இதை கூட நம்ம பள்ளியாசம் நம்ம செய்யறாங்களா, இன்னைக்கு நம்ம பாக்குறோம். தொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதாவது தொழுவ முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோன்னு பாதி பேர் கையை எழுந்துட்டு கையை கட்டி நிப்பாங்க. நம்ம ஏதோ பயந்த ஒரு ஏதோ பண்ணத்தான் போறாங்கன்னு பார்த்தா நினைச்சுவாங்க, வெளியே ஓடுறதுக்கு நிக்கிறாங்க. ஆனா அங்க நிக்கிறே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவன் சின்ன தொழுவிட்டு எல்லாம் முடிச்சு நிக்கிறதே கையை கட்டி நிப்பாங்க. அந்த இதுக்கு நீ உட்கார்ந்து இடவுல அந்த இந்த 33 சொல்லிட்டு போனா எவ்வளவு நன்மை கிடைக்கும், அந்த முட்டை அந்த இதை என்ன அந்த அறிவு வரல. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். இந்த சின்ன ஒரு அமலை கூட என்ன செய்ய முடியல, அவங்களால செய்ய முடியல. அந்த அளவுக்கு அவசரம் அவங்களுக்கு இருக்குது, பிச்சுட்டு ஓடக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது அமல்கள் அந்த வேலைகள்லாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் என்ன செய்யறோம், நம்ம வந்து விடுபடக்கூடிய இதெல்லாம் இதை என்ன செய்ய திக்ரு தான் அல்லாஹ் நினைக்கக்கூடியது. அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன காரியங்கள் என்ன செய்யணும் சொன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு என்ன செய்ய ஏற்படுத்தி தருது அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த திக்ர்கள் இருக்கா இல்லையா, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம திக்ருன்னு சொல்றோம்னு வச்சுக்கிடுங்க, நம்ம எப்படிப்பட்ட திக்ர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா ஒரு சில வார்த்தைகள் தான். அதாவது திக்ருன்னு சொன்னா என்னது, அது சுப்ஹானல்லாஹ்ங்கிறது என்னது, அதுக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹ் தூய்மையானவன் சொல்லி அதுக்கு அர்த்தம். அப்ப இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது நம்மளோட உள்ள எப்படி இருக்கணும்னு சொன்னா உண்மையிலே புரிதலோட நம்மகிட்ட இருக்கணும். அப்ப நம்ம மேல என்ன கூட சுப்ஹானல்லாஹ் 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 எப்படி நினைச்சுவான் தஸ்மீம் பண்ணி எண்ணிட்டே இருப்பாங்க. யாரா வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் என்ன வாப்பா நல்லா இருக்கீடா எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கை இங்க உருட்டிட்டே இருப்பாங்க. அங்க பேச்சு நடந்துகிட்டே இருக்கும், அங்க உருட்டிட்டே இருப்பாங்க. என்ன அப்ப எப்படி இதெல்லாம் திக்ராது, அப்ப இது திக்ர் கிடையாது. அப்ப அந்த சுப்ஹானல்லாஹ்னு சொல்லும்போது நம்மளுடைய நெஞ்ச உள்ளத்துல எப்படி வரணும்னு சொன்னா அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் என்ன செய்றான், அதாவது மிக தூய்மையானவன் வைக்கக்கூடிய அந்த அத்தனை அம்சங்களை விட மரம் செடி எல்லாம் இவங்க செய்யறாங்களா இல்லையா, இத்தனை அம்சங்களை விட அல்லாஹ் தூய்மையானவன் என்ன நம்மகிட்ட என்ன செய்யணும், நம்மகிட்ட வரணும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லும்போது என்ன செய்யணும், எல்லா புகழும் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வுக்கு தான், எவனுக்கு எந்த புகழும் கிடையாது அப்படிங்கிற என்ன நம்மகிட்ட என்ன செய்யணும், நம்ம உள்ளத்துல வரணும். அல்லாஹ் அக்பர்னு சொல்லும்போது என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ் தான் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன நம்மகிட்ட என்ன செய்யணும், யாரும் இந்த மனுஷர்ல அவர் பெரியவர், அந்த மகான் பெரியவர், இந்த மகான் பெரியவர், இவர் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனால தான் என்ன செய்யல, அதாவது இந்த தன்மையை நாம புரியாம இருந்ததுனால தான் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், நம்மள்ட்ட அந்த தன்மை இல்ல. அல்லாஹ் தூய்மையானவன் சொன்னா அங்க என்ன செய்றான், சமாதியிலே முட்டிக்கிட்டு இருக்கானுவோ, சமாதிக்கு போற ஓதுறானுவோ, பாத்துறாங்களா இல்லையா, அப்ப அவங்கள்ட்ட போய் உதவி தேடுறாங்க. அப்ப இது வந்து அல்லாஹ் தூய்மையானவன் சொல்லக்கூடிய அர்த்தமா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அதாவது எல்லா போனும் அல்லாஹ்வுக்குன்னு சொன்னா இல்ல அவர் தான் எனக்கு அது வாங்கி தந்தாரு, எனக்கு குழந்தை அவர் தான் தந்தாரு, எனக்கு நோய் அவர் தான் நீக்கினாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, ஒரு தாயத்தை சின்ன ஒரு தாயத்தை எழுதி போட்டு என்ன செய்றாங்க கையில கட்டிட்டு வர்றதா சொன்னா அது ஒரு மிகப்பெரிய நினைக்கிறான். அப்ப இது வந்து அல்லாஹ் தான் புகழ், அல்லாஹ் புகழ் இருக்குமா, இது அல்லாஹ் போல
கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆகுமானா ஆகாது. அப்ப அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அவர் பெரியவர் இல்ல, சாஹிப் பெரியவர் இல்ல, அவரு அவுலியா அந்த அவுலியா பெரியவர் இல்ல, யார் தான் பெரியவர்? அல்லாஹ் தான் பெரியவர் அப்படிங்கிற எண்ணம் நம்மகிட்ட வந்தா தான் நாம அந்த அதாவது இந்த உணர்வோட நம்ம செய்யக்கூடிய திக்ர் இருக்கா இல்லையா, இந்த திக்ர் தான் என்ன செய்யுது நம்மளுக்கு அதாவது வெற்றியை தேடித்தரும். அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யல, இந்த மாதிரி உணர்வு இல்லாதனால தான் நம்மகிட்ட இந்த மாற்றங்கள் வரல. அப்ப திக்ர்னால என்ன பயன் நம்மளுக்கு? அதாவது நம்ம அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, அதாவது ஈமான் கொண்டு வர அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள். அதாவது என்ன சொல்றான், தத்மை என்ன குழு, அதாவது உள்ள இருக்கா இல்லையா, இது அதாவது இந்த உள்ளம் அமைதி பெறுவதற்கு இதுதான் அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உங்களுக்கு அமைதி பெறும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நினைவால் தான் என்ன செய்யும், உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்முடைய உள்ளம் இன்னைக்கு எல்லாரும் நம்ம பாக்குறோம், எவ்வளவு பெரிய 10,000 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் சரிதான், வாங்கினாலும் சரிதான், அவன் போய் காட்டுற மனசு நிம்மதி இல்லைங்க, மனசு அமைதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம ஆட்ட இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அதாவது இன்னைக்கு ஒரு சிகரெட் அடிச்சிருப்பான், அப்படி முடிச்சு அமைதி போட்டா இன்னொரு சிகரெட் பத்த வைப்பாங்க. அப்ப அமைதி போட்டா இன்னொரு சிகரெட் பத்த என்ன அப்பா இன்னைக்கு என்ன எப்படி அள்ளி விடுறீங்க என்னன்னு சொல்லி காட்டுன்னா மனசு சரியில்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுவான். இன்னொன்னு நினைச்சா ஒரு பழமொழியோட சொல்லுவான், புண்பட்ட என்ன சொல்லுவாங்க, புண்பட்ட மனசை புகவுடுத்தி ஆட்டுறேன் அப்படின்னு நினைச்சுவாங்க. நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய இதெல்லாம் பாக்குறோம். அவன் இடவுல அங்க நீ என்ன 3 சிகரெட் 4 சிகரெட் குடிச்சுன்னா கடைசி நீ தான் கஷ்டப்படுவ, நிம்மதி எங்க கிடைக்குமா? ஒரு நிம்மதி எங்க கிடைக்காது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது உங்களுக்கு நிம்மதி, எல்லா மனுஷனும் நிம்மதியை தேடி அலையறாங்க. எங்க போனா இன்னைக்கு பார்த்தோம்னா தற்கொலைகள் நம்மள்ட்ட அதிகமாதான் இல்லையா? என்ன எதனால தற்கொலை அதிகமாகுது? இந்த நிம்மதி இல்ல, கடன்காரன் தொல்லை, அவன் தொல்லை, இப்படி ஒரு சங்கடம், வீட்டுல பிரச்சனை, அங்க பிரச்சனை, கடைசியில பார்த்தோன்னா தற்கொலை வேண்டி சாவறான். என்ன தூக்க மாட்டி சாவறான், மச்சில கீழே விழுறான், கிறுக்கன் ஜடல சுத்திட்டே அலையறானோ இருக்கானா இல்லையா? அவன் தனிமையில உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாங்க, இப்படிப்பாங்க. என்னன்னா அங்க கணக்கு தன் கணக்கு போட்டுட்டே இருப்பானோ. அப்ப இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அப்ப அந்த நிம்மதிங்கிற நம்ம உள்ளத்துல வேணுமா இல்லையா? எல்லா மனுஷனும் வாங்குவான், எல்லாருமே என்ன சொல்றோம், நம்மளுக்கு ஒரு நிம்மதி நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு உள்ள அமைதி பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இந்த அமைதி நாம என்ன செய்றோம், எங்க கிடைக்குமா? அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறணுமா இல்லையா? இந்த விஷயத்துல என்ன செய்யுது, உங்களுடைய உள்ளங்கள் அமைதி இருக்குது. நீ 10 சிகரெட் குடிச்சனாலயோ இல்ல வேற ஏதாவது நீ வேற காரியம் செஞ்சனாலயோ உனக்கு என்ன செய்யாது, நிம்மதி வராது. அது கொஞ்ச நேரம் நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கும். 2 லிட்டர் தண்ணி அடிச்சுன்னு வச்சுடுங்க, கொஞ்சம் அந்த தலைக்கு ஏறணும்னு அப்படி நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சோட என்ன செய்யும், பழைய நிலைமை பழைய வழி அந்த நிலைமை தான் வரும் இல்லையா? அப்ப நிரந்தரமாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வின் அந்த இதுல என்ன செய்யணும், திளைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுறான். அப்ப அத்தகைய அமல்கள் என்ன செய்யுது நம்மளுக்கு, நபிகள் நாயகம் நினைச்சாங்க, நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன அந்த வார்த்தைகள் இருக்கா இல்லையா, இதை கொண்டு நம்மளுக்கு என்ன செய்யும், திக்ர் செய்யுங்க, உங்களுக்கு என்ன செய்யும், உள்ளங்கள் அமைதி பெறக்கூடிய இதெல்லாம் என்ன செய்யும் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அதுல நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த சின்ன வார்த்தை தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யறோமா இல்லையாங்கிற நம்மளுக்கு என்ன செய்யல, நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க, ஒரு விரிவான விளக்கம் கொடுறாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது கலிமத்தானி, அதாவது 2 வார்த்தைகள் இருக்கின்றன. அது எப்படிப்பட்ட வார்த்தை? அது ஹபீப், அதாவது ரொம்ப லேசான வார்த்தை. நாவுக்கு இருக்கா இல்லையா, லிசானி, அதாவது சொல்ல நாவுக்கு சொல்வதற்கு ரொம்ப லேசான ஒரு வார்த்தை. அதே மாதிரி என்ன செய்யுது, செக்கீரத்தானி இல்ல மீசானி, அந்த மீசான் என்னக்கூடிய தராசு இருக்கா இல்லையா, மறுமையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நன்மை தீமை எடை பார்க்கக்கூடிய அந்த தராசுல ரொம்ப அதாவது கனத்தை என்ன செய்யும், அதிகமாக கனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, கொடுக்கக்கூடியது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு வார்த்தை அப்படி நபியா சொல்றாங்க. அதாவது சொல்வதற்கு ரொம்ப ஒரு ஈஸியான வார்த்தை தான், ரொம்ப கஷ்டப்படலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு பாட்டை 3 மணி நேரம் பாட்டை அழகா மனப்பாடம் பண்ணிடுவான். ஆனா என்ன செய்ய மாட்டான், இந்த மாதிரி வார்த்தையை பண்றதுக்கு கடந்து போட்டு கஷ்டப்பட்டு மண்டையை போட்டு உடைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம அங்கிருந்து வந்ததுனால தான். அப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன வார்த்தை, அப்ப என்ன செய்யறான், இந்த சின்ன வார்த்தையை மனப்பாடம் பண்றதுக்கு நம்மள்ட்ட என்ன செய்யல, நம்மள்ட்ட கெபாசிட்டி இல்ல. நபிஸ்லாம் என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தை இருக்க இது சொல்வதற்கு ரொம்ப லேசான ஒரு வார்த்தை, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு வாய் தான், மறுமையில அந்த நன்மை தீமை இருக்கக்கூடிய அந்த இது எடை பார்க்கக்கூடிய அந்த நேரம் இருக்கா இல்லையா, அந்த தராசுல அதிகமா நன்மை பெறத்தரக்கூடியது. அதான் நபிகள் ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு நபிகள் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இன்னைக்கு இந்த உலகத்தை நீங்க எங்க மேல அதிகமான பிரியம் வச்சிருக்கீங்களா, நாளைக்கு மறுமையில நீங்க எல்லாம் எங்களை பாப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் மாத்திரம் கிடையாது, அதான் இந்த உலகத்துல எவருமே என்ன செய்ய மாட்டான், 3 இடத்துல யாரையும் பத்தி சிந்திக்கவே மாட்டான். 3 இடத்துல என்ன செய்ய மாட்டான், யார் அவன் நம்ம பிரியங்களோ, நம்ம மனைவிலோ, நம்ம அப்படி வளர்த்தோம் எப்படி வளர்த்தோம் பிள்ளைகளோ, அங்க என்ன செய்ய வறுமையில 3 இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. அங்க தன்னுடைய அமல்கள் தான் நப்சு ஓடக்கூடிய நேரம். அதுல ஒரு நேரம் எந்த நேரம், அல்ல அங்க நிற்கக்கூடிய அந்த தராசு நிற்குவான் இல்லையா, மீசான் என்னக்கூடிய அந்த தராசு நன்மை தீமை, அந்த நேரத்துல என்ன செய்ய மாட்டான், அங்க எந்த யாவும் வராது. வாப்பா அம்மா நம்மளை பார்த்தாங்க, அதெல்லாம் அங்க யாவுமே வராது. எப்படியா அங்க இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மள்ட்ட என்ன செய்ய இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் என்ன செய்யுது, அந்த மீசான் என்னும் இடைத்தட்டுல அதிகமான ஒரு
கனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கு மேல என்ன செய்ய அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அது சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இந்த ரெண்டு வார்த்தை பெரிய ஈஸியா, இது ரொம்ப கஷ்டமா, இது ஒரு கஷ்டம் கிடையாது இல்லையா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான ரப்பில் அலீம், அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன செய்யும், அதாவது ஒரு கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன், அவனை போற்றி புகழ்ந்து